பில்லிங் செக்மெண்ட்ல ஒரு ஐட்டமை டைப் பண்ணும்போது இந்த விண்டோல நாம என்ன டைப் பண்ணிருக்கோமோ அது சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல எந்த ஐட்டம்னு செலக்ட் பண்றதுக்காக கீபோர்ட்ல இருக்க ஏரோ கீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்லயே கடைசியில இருக்கிற ஐட்டமை உடனே செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பேஜ் டவுன் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேஜ் அப் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா த்ரீ ரோசஸ் நேச்சுரல் கேர் அப்படிங்கிற ஐட்டமை நான் செலக்ட் பண்ணணும். ஆனா இந்த ஐட்டம்ங்கிற இடத்துல நேச்சுரல் டைப் பண்றப்ப அந்த ஐட்டம் ஷோ ஆகல. நேச்சுரல்ங்கிற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகிற ஐட்டம் மட்டும் தான் ஷோ ஆகுது. இப்படி இருக்கிறப்ப அந்த பொருள்ல இன்சைட்ல இருக்கிற வேர்ட்ஸை வச்சும் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த வைல்டு சர்ச் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+W. இதை பிரஸ் பண்ணும்போது இந்த நேச்சுரல்ங்கிற வேர்டு எந்தெந்த ஐட்டம்லாம் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஐட்டமை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கான குவான்டிட்டியை கொடுத்துட்டு என்டர் பண்ணணும் அப்படின்னா கர்சர் நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடும். மறுபடியும் குவான்டிட்டியில சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கீபோர்ட்ல இருக்க பிளஸ் கீயை பிரஸ் பண்ணுங்க. கர்சர் குவான்டிட்டிக்கு வந்துடும். குவான்டிட்டியை சேஞ்ச் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்தே ரேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப என்டர் பட்டனை பிரஸ் பண்ணாம ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். ரேட்டை சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேட் சேஞ்ச் பண்றப்ப இந்த ரேட்டு இந்த பில்லுக்கு மட்டும் தான் மாறும். சப்போஸ் ஃபுல்லாவே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கீபோர்ட்ல இருக்க F4 கீயை பிரஸ் பண்ணுங்க. இந்த விண்டோல ஐட்டம் டீடைல்ஸையும் அதோட ரேட்டையும் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஐட்டம்கான டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கர்சர் இந்த டோட்டல் அப்படிங்கிற இடத்துல இருக்கணும். இப்போ உங்க கீபோர்ட்ல இருக்க ஸ்லாஷ் கீ இதை பிரஸ் பண்ணும்போது இந்த இன்புட் பாக்ஸ் விசிபிள் ஆகும். இதுல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். நாம கொடுத்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் சேஞ்ச் ஆயிடும்.